எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோர்க்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே உன் வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், நூறடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப சனி கேள்மனிதா மனம் மலை பாயும் வேதாளம், மனம் மலை பாயும் வேதாளம், பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். ருக்கு இன்னியோட மாசிகம் சுபமாக முடிஞ்சு கொடுத்தோ. அடுத்ததாக நீங்கள் எல்லாரும் இங்கே கூடணும்னு சொன்னதுக்கு ஒரு பிரதான காரணம் இருக்கு. நம்ம முன்னோர்கள் பற்றியும் மூதாதையர்கள் பற்றியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்? தெரிஞ்சு வச்சுருக்கேள். ஏன் இந்த கேள்வி நான் அப்புறம் சொல்கிறேன். சிவராமா, கொள்ளு தாத்தா வரைக்கும் எனக்கு தெரியும்ப்பா. உங்கள் அப்பா கிருத்திவாஸ் ஐயர், அவரோட அப்பா, அதாவது என்னோட கொள்ளு தாத்தா நாராயணசாமி தீட்சிதர். அப்புறம் அவயம் அதுக்கு முந்தைய தலைமுறை வரைக்கும் நேக்கு தெரியும்பா. எள்ளு தாத்தா கனக சபாபதி, எள்ளு பாட்டி மீனாட்சி அம்மாள். இப்ப எதுக்குப்பா இதெல்லாம் கேக்குறேன்? இந்த கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தாங்கிற உறவு முறையெல்லாம்
பிற்காலத்தில் இருக்க போகிறதே இல்லை. இருந்தாலும் கூடுமானவரை நாம் நம்மளோட வம்சாவளியை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் அபிவாத சொல்லும்போது எந்தெந்த ரிஷிமுனிகள் நம்மளோட மூதாதையர்கள் அப்படிங்கிறத தெரிவிக்கிறோம். இப்போ எனக்கு முன்னாடி இருந்த 8 தலைமுறை, அதாவது மூலபுருஷர் ஐயாவையர், அவருக்கு 2 பிள்ளைகள் சுப்பையர், சாம்பு ஐயர். சுப்பையரோட சந்ததிகள் தான் நாம. சுப்பையரோட புள்ள குப்பேரி ஐயர், அவருக்கு பிரத்யக்ஷ ஐயர்னு ஒரு புள்ள. அவரோட புள்ள வேம்பு சாஸ்திரிகள், வேம்பு சாஸ்திரிகளோட புள்ள கனக சபாபதி. இப்போ அவன் சொன்னாலே எள்ளு தாத்தான்னு, அந்த எள்ளு தாத்தா அவரோட புள்ள தான் நாராயணசுவாமி தீட்சிதர், அதாவது உங்களோட கொள்ளு தாத்தா. அவரோட புள்ள தான் கிருத்திவாச ஐயர், எங்கள் அப்பா. இப்போ 9வது தலைமுறை நான் சோமசேகர கணபாடிகள். இவ எல்லாரோடைய விவரங்களும் என்னென்ன இருக்கு. சிவராமா, அந்த விவரங்களை உன்னுண்டையும் ருக்கு வண்டியும் கொடுக்குறேன். அவையும் நீயும் ஒன்று வச்சுக்கோ, சக குடும்பத்துண்டியும் இருக்கட்டும். என் கனவில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து சொன்னார் இல்லையா, உன்னோட 5வது தலைமுறை ஒன்று சேர்றதுக்கு நான் காரணமாக இருப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி நான் கொடுக்க போகிற இந்த விவரங்களும் ஒரு பொக்கிஷமாக இருக்கட்டும். பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம். அடுத்ததா வழி வழியாக நமக்கு வந்த சொத்து விவரம். சொத்து விவரம்லாம் இப்போ எதுக்கு மாமா? என்னை முடிக்க விடு சேஷு. யார் யாருக்கு என்னென்ன சேரணுமோ, யார் யாருக்கு என்ன பிரித்து கொடுக்கணுமோ அதையும் இப்போவே பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இன்னும் எத்தனை காலம்னு எனக்கு தெரியாது. அப்பா, ஏன்பா இப்படி அச்சாணியமா பேசுறேன்? சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு இப்ப யாராவது கேட்டாளா? எதுக்குப்பா இப்படி அவசரப்படுறேன்? இது அவசரம் இல்லை சிவராமா, அவசியம். அக்கம் பக்கத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, பாகப்பிரிவினை, சொத்து தகராறுன்னு என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. இந்த குடும்பத்தை தான் என்னால் கட்டுக்கோப்பாக வழி நடத்த முடியல. குறைஞ்சபட்சம் லௌகீக விஷயத்திலேயாவது தகராறு வராமல் தவிர்க்கலாம்னு இருக்கேன். அப்பா, இது தேவையில்லாத தீர்மானம்னு தோன்றுது. அதைத்தாம நானும் சொல்ல வரேன். உனக்கு தேவையில்லைன்னு தோன்றது இன்னொருத்தருக்கு தேவைன்னு தோணலாம். எப்படி இந்த ஆத்துல இருக்கிற பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் கட்டுப்பாடான சுதந்திரம் கொடுத்துருக்கணும், அதே மாதிரி சொத்துலேயும் பங்கு கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை செய்யலைன்னா பிற்காலத்தில் அபிப்பிராய பேதம் வரலாம், மனக்கசப்பும் வரலாம், ஆளாளுக்கு பாத்தியத்தை கொண்டாடலாம். அதுக்கு நான் காரணக்கர்த்தாவை இருக்க விரும்பல. அப்பா, நான் பேசலாமா? உங்க பெருந்தன்மை, பரந்த மனசை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நீங்க ஒரு உயர்ந்த உன்னதமான ஆத்மாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நான் ஏற்கனவே வலியுறுத்தின மாதிரி எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை.
என் சொந்த காலில் நிற்கணும்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். சொந்த காலில் நிற்கிறதுங்கிறது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். அதை நானும் ஆதரிக்கிறேன். ஆனால் அந்த கால் வலுவிழந்து நொடிஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்கு ஒரு பக்கபலமாக இருக்க இது என்னோட பங்களிப்புன்னு எடுத்துக்கோ. ருக்கு, உன் விருப்பத்துக்கு மாறா, உன் எண்ணங்களுக்கு விரோதமா இது வரைக்கும் நான் செயல்பட்டதும் இல்லை, முடிவெடுத்ததும் இல்லை. ஆனால் முதல் தடவையா உன்னோட இந்த வேண்டுகோளை நிராகரிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன். இந்த பங்கு வெங்கட்டாவை சேர வேண்டியது. நீ இப்போ அவனோட பிரதிநிதியாக இருக்க. அதனால என்னோட இந்த முடிவை நீ ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கணும். அப்புறம் யதா சௌகரியம். போற்றப்பட வேண்டிய புனித மனிதர் காமராஜர். காமராஜர் தான் காங்கிரஸ் எம்பி. வாங்கோ. வாங்கோ, உள்ள வாங்கோ. ஏன் அங்கேயே நிக்கிறேள்? உள்ள வாங்கோ. உங்க 2 பேர் முகத்தையும் பார்த்தா வாடின மாதிரி இருக்கு. எங்கேயோ வெளியில போயிட்டு வந்த கலப்பு மாதிரி தெரியறது. வெளியில போயிட்டு வந்தேள்னா நேரா அந்த ஆத்துக்கு தான் போயிருக்கணும், இங்க வந்திருக்க மாட்டேள். அந்த ஆத்துலேருந்து நேரா இங்க வந்திருந்தேள்னா முகத்துல இவ்வளோ கலப்பு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் யூகிக்க முடியறது. ஆனா என்னன்னு தான் தெரியல. உட்காருங்கோ. மாமி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஆத்துல அப்பாக்கும் மாமாக்கும் பெரிய சண்டை நடந்தது. டேய், நீ சித்த சும்மா இருடா. இல்ல, அவன் சொல்லலைனாலும் நீக்கும் அதுதான் தோணித்து. குழந்தையோட வேற வந்திருக்கேள். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோங்க. நீங்களும் உட்காருங்கோ. என்னதான் உறவு சொந்தம்னு கொண்டாடினாலும், பாசத்தை அள்ளி கொட்டினாலும், ஆத்து மனுஷாதான், வேத்து மனுஷாதான்.